இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்றாங்கன்னு. அதுக்கு இனாம் லேண்டுன்னு பேர் இருக்கு. இப்ப எதுக்கு சார் தனிப்பட்டா கொடுக்குறீங்க? திரு ஸ்டாலினுடைய பிஏவாக 4 வருஷம் இருந்த தினேஷ் என்பவர். நீங்க இந்த ரத்தீஷ் ரத்னவேலுன்னு சொல்லிட்டு உதயநிதியுடைய நெருங்கிய தம்பி சார். ஸோ இது போல தமிழ்நாடு ஃபுல்லா நடந்தா நல்லா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் நமக்கு சுட சுட செய்திகள், நிறைய செய்திகளை நேர்மையா தைரியமாக சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம், அவர் திரு தேவப்பிரியன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம்மா சார், தொடர்ந்து தமிழக அரசியல்ல நிறைய மாற்றம் நடக்கும்போது இப்போ இந்த அதிகாரிகளை அகைன் மாற்றி இருக்காங்க. இன்று கூட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இவங்களுக்கு 1, 2, 3 கஷ்டமா. ஒண்ணு மொத்தமே ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 170 180 பேரு, ஐபிஎஸ் 160 170, இந்த 400 சில்லற பேரை வச்சுட்டு தான், ஐ மீன் 390 இருந்து 420 சொல்றாங்க, திருப்பி ஓட்டி ஆகணும். ஸோ இதுல எவ்வளவு ஊழல்வாதிகள். உதாரணமா நேற்றைக்கு ஒரு செய்தி வருகிறது, ஐ மீன் போன வாரம் ஒரு செய்தி வந்தது. பிரகாசமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் ஜி பிரகாஷ்னு பேர், நான் உங்களுக்கு பேரை சொல்லிடுறேன், இது தினகரன்ல அவருடைய வீட்டு அட்ரஸோட போட்டு, அவர் வீடு 5500 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல, பாலவாக்கத்துல பீச்சுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அண்ணா ஸ்ட்ரீட் ரோடுங்கிற இடத்துல இருக்காரு. அதுக்கு பக்கத்துல 4 ப்ராப்பர்ட்டி சுத்தி புத்தி வாங்கி பண்ணி வச்சிருக்க, தம்பி பேர்ல மனைவி பேர்லன்ட்டு. இதை தாண்டி 300 கிலோ தங்கம் வைத்திருக்கிறார். அவர் மனைவி பேர்ல ஒரு பிசினஸ் பண்றாரு. அவங்க ஆபீஸ் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, நோ எம்ப்ளாயீஸ். ஆனா 300 கோடி பிசினஸ், 30 கோடி ப்ராஃபிட். அவங்க தம்பி கம்பெனிக்கு சப்ளை பண்றாங்க, தம்பி எக்ஸ்போர்ட் பண்றாங்கிறாரு. ஆனால் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு மனைவிக்கு, அந்த பிரகாசமான ஐஏஎஸ் மனைவிக்கு 10 கோடி ஃபைனும், தம்பி கம்பெனி தம்பிக்கு 7 கோடிங்கிறாங்க. தம்பி இதை தாண்டி ஈரோட்ல அவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார், மருத்துவ எக்யூப்மெண்ட் கம்பெனி வைத்திருக்கிறார். அதை தவிர மிகப்பெரிய அளவுல கந்துவட்டி பிசினஸ் பண்றார் அப்படின்னு வந்துச்சு. இப்ப 2 நாள் முன்னாடி வந்த தகவல், அவர் சிஎம்டிஏல முதல்ல போட்டு வச்சிருந்தாங்க. சிஎம்டிஏல ஏதோ மிகப்பெரிய ஃபைல்ஸ் மாட்டி இருக்கு, அதை நிறுத்தணும்னு கேட்டா நேத்து தான் அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. நீங்க இந்த ரத்தீஷ் ரத்னவேலுன்னு சொல்லிட்டு உதயநிதியுடைய நெருங்கிய தம்பி சார், அவர் போன முறை கைதுக்கு முன்னால் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கு வந்துட்டு போறப்ப அவரை வெளிநாட்டுக்கு தன்னுடைய சார்ட்டர்ட் பிளேன்ல, அவர் வைத்திருக்கிற சார்ட்டர்ட் பிளேன்ல, அந்த ஒரு கட்டுமான நிறுவன கம்பெனி, ஹேஷியமா இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், சரியா, அந்த கம்பெனி ஓனர் அனுப்பினார். அவருக்கு 3 பில்டிங், 1 கோயம்பேடுல 2 காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டார். ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸின் ஒரு சில போர்ஷன்கள் கோயிலுக்கு சொந்தமானதுங்கிறதுனால அதுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்காம செப்டிக் டேங்க் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் இடம் கொடுத்து கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். இதை தாண்டி அடையார் கேட் பார்க்குன்னு நந்தனத்துல இருக்கிற அடையார் பார்க் ஹோட்டல்னா ரொம்ப ஃபேமஸ், அந்த ஜங்ஷன், கேமிஎஸ் ரோடு ஜங்ஷன், அதுக்கு இருக்கிற ஃப்ளோரை விட அடிஷனல் ஃப்ளோர்ஸ் கொடுத்திருக்காராம். இதன் பிறகு இன்னும் ஒரு பில்டிங், இந்த 3க்கு மாத்திரம் அந்த ஒரு அதிகாரி 100 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்காராம். ஸோ இது மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தர், திரு ஸ்டாலினுடைய பிஏவாக 4 வருஷம் இருந்த தினேஷ் என்பவர், அவர் இதுல சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல போட்டிருந்தாங்க. 1000 ரேஷன் பொருட்கள் வாங்குறதுல 1.5% 1900 கோடிக்கு கிட்டத்தட்ட 28 ஸ்வீட் பாக்ஸ்கள் வாங்கினார் என்று செய்தி வந்த உடனே அவரை ஒரு டம்மி போஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு பேர் தான் மாத்துறது. ஸோ இன்னொன்னு புரிந்து கொண்டு செய்யணும்னு பாக்குறாங்க. பட் அமைச்சர்களே வருது. அதே நேரத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாசில்தார் ஆபீஸ், ரிஜிஸ்டர் ஆபீஸ், இங்கெல்லாம் போனால் கொஞ்சம் வேலை ஆகுது. டிமாண்ட் பண்ணி கேட்கல, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, கொடுக்கலன்னா கூட நடக்குது அப்படின்னு 10க்கு 8 பேர் சொல்றாங்க. 2 பேர் சார் நானா கொடுத்தேன் சார் எதுவும் சொல்லலங்கிறாங்க. ஸோ மாற்றங்கள் தெரிகிறது. இது தொடருமா? அதே நேரத்துல பால் சப்ளை ரொம்ப கஷ்டமா இருக்கு. சென்னையில இப்ப கிரீன் மில்க் சப்ளை இல்லை. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை புரிஞ்சிட்டு செய்யணும். பட் அதே நேரத்துல ஒரு தமிழ் சினிமா பாட்டு வரும்,
காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் பார்க்கிறேன்னு. சோ மக்கள் உயிரோட இருக்கணும். இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்றாங்கன்னு. சோ டைம் கொடுக்கலாம், பட் எதுக்கு எத்தனை நாள்னு பார்க்கணும். அதே நேரத்துல நேத்தைக்கு நீங்க பார்த்தால் ராமநாதபுரத்துல லேத் ஃபேக்டரி போட்டுக்கிட்டு 8 பேர் மெத்தபட்டமீன் சப்ளை தயாரிச்சிருக்காங்கன்றாங்க. ராமநாதபுரம் என்று சொன்னால் அங்கிருந்து இது இலங்கைக்கு அனுப்புவதோ, இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அனுப்புறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிதான இடம். ஒரு லேத்து பற்றைன்னு காட்டி மெத்தப்பட்டமீன்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதை தயாரிக்கிறதுனா இந்த தைரியம் எப்படி வந்தது? ஏன்னா அங்குதான் தாவேகாயுடைய கூட்டணியான IUML உடைய எம்பியும் இருக்காங்க. ஸோ அது ஒரு காரணமா, இல்ல அவருக்கு தொடர்பே இல்லாம இருக்கலாம். நம்ம ஒரு இதுவா தான் சொல்றோம். அதனால இப்ப தமிழ்நாட்டில் போதை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில அவ்வளவு எளிதாக கிடைக்கல, பல ட்ரேடர்ஸ பிடிச்சிருக்காங்கன்னு வருது. ஆனால் டாஸ்மாக் விற்பனை அதிகமாயிட்டே இருக்குன்னு சொன்னால் அதுவும் இதுவும் லிங்க்டு தான். சோ என்ன நடக்குதுன்னு புரியல. விஜய் ஆட்சியை கிரிப் செய்கிறார், அது தெரிகிறது. ஆனால் அது இன்னும் எத்தனை நாள் ஆகும்? அதே நேரத்துல ஆட்சியையும் செய்யணும். கோயில்கள் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு வித்தான்றாங்க. 60 கோடி ரூபாய் சொத்து வந்து இப்ப மதுரையிலங்கிறாங்க. அதே பழனியில அதே குரூப் வேறொரு 10 ஏக்கர் நிலம் சண்முகா நதி கிட்ட வித்திருக்காங்கன்னு சொல்லி நக்கீரன்ல எழுதுறாங்க. இந்த 100 கோடி லேண்ட் கொடுத்த அன்னைக்கே 1.5 இது இன்னொரு லேண்டை வேறொரு பார்ட்டிக்கு அதே நாள்ல பண்ணியிருக்காங்கன்றாங்க. சோ இதெல்லாம் என்ன நடக்குது? இது பட்டாக்கள் அதே மாதிரி கரூர் விஷயத்துல அமைச்சர் பேட்டி கொடுக்கறாரு. அந்த லேண்ட் எல்லாம் இனாம் லேண்டு, கோயிலுக்கு இல்லைன்னு. சார் இனாம் லேண்டுன்னா அது நீங்களோ நானோ பட்டா கொடுக்கலாம். 1600 நாயக்கர் காலத்துல கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு 2026 வரைக்கும் கோயில் தொடர்புள்ள அசைன்டு பட்டா லேண்ட்ஸ், அசைன்டு இனாம் லேண்ட்ஸ்னு இருந்திருக்கு பேர். 450 வருஷமாக அதுக்கு இனாம் லேண்டுன்னு பேர் இருக்கு. இப்ப எதுக்கு சார் தனிப்பட்டா கொடுக்குறீங்க? இனாம் பட்டா லேண்டு, இனாம் லேண்டுனால் அதுல நீங்க வரி கட்ட வேண்டாம். ஆனால் அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை கோயிலுக்கு செய்யணும். நீங்க தினந்தோறும் பூ கொடுக்கணும், நீங்க மேளம் வாசிக்கிறாள், நாதஸ்வரம் வாசிக்கிறாள், நீங்க அர்ச்சனை பண்றாள், அதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். உதாரணமாக நீங்க நெய்வேலியில லிக்னைட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணீங்கன்னா குவார்டர்ஸ் தருவாங்க. நீங்க வேலை ரிசைன் பண்ணிட்டு வேற நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்க வெளியில போகணும். அதுதான் இந்த இனாம் லேண்டு. இதை புரிந்து கொள்ளாமல் இதுல 50 வருஷமா அனுபவிச்சுட்டு இன்னைக்கு எக்கச்சக்கமா விலை ஏறிச்சுன்னு பலர் துள்கிறார்கள். அடுத்த வாரம் வழக்கு வருது. என்னுடைய நண்பர் அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் தான் போட்டிருக்காரு. நேற்றைய தினம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் 1000 கோடி நிலம் மீட்பதற்கு 12 வாரம் டைம் கொடுத்திருக்காங்க. இன்னொரு நல்ல செய்தியும் சொல்லிடலாம். தமிழ் சனியன் தமிழை ஒழிக்கவே திராவிடம் என்று சொன்ன ஈவேராவின் சிலை தஞ்சாவூர்ல இருக்கிற பிரம்மகண்டீஸ்வரர் கோயில், இது இந்து சமய அறளைத்துறை கோயில் இடத்துல இருக்கு என்று என்னுடைய நண்பர் ராமரவிக்குமார் சுட்டிக்காட்ட இப்ப கலெக்டருக்கு கோயில் எழுதியிருக்கு, அதை எடுங்க அங்க இருந்துன்னு. சோ இது போல தமிழ்நாடு ஃபுல்லா நடந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி வள்ளலார் பெருவழியாக நெய்வேலி பக்கத்துல அந்த தைப்பூசத்தன்னைக்கு எல்லாரும் வரணும், உங்களோட இறைவனும் இருப்பார், ஓப்பனா இருக்கணுங்கிறதுல 200 கோடி ரூபாய்க்கு இவங்க இது கட்டுறேன்னு சொன்னதை இப்ப கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருந்ததை நாங்க கைவிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. 90% கோர்ட்டு தான் காரணம் என்றாலும் அட்லீஸ்ட் பிரஸ்டீஜ் பார்க்காம வாபஸ் வாங்கினதுக்கு தாவேகாவிற்கு நன்றி. சோ நல்ல விஷயங்களை வரவேற்போம். பட் மாற்றங்கள் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்தா நல்லா இருக்கும். மெம்பர்ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். செந்தில் பாலாஜி அவரை நோக்கி ஒரு கைது சம்பவத்துக்கான வலைகள் சுற்றி சுற்றி பின்னப்படுது. ஆனா அவர் அதுல இருந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாரு உச்ச நீதிமன்றம் போயிட்டு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் கொடுத்துள்ள வாக்குறுதிகள், அதை தாண்டி 2500 ரூபாய் மாசம், பஸ், தமிழ்நாடு எந்த மூலையில இருந்து எந்த மூலை வேணா பெண்கள் ஃப்ரீயா போலாம், இதெல்லாம் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி வரும் பொழுது 2 விதமாக. ஒண்ணு, திமுக ஊழல், திமுக இப்படி செஞ்சதுனால பணம் இல்லை, இது ரெண்டையும் கொண்டு போறதுக்கு அவருக்கு ஒரு இன்னொன்னு திமுகவுடைய முதுகெலும்பாக ஏடிஎம் ஆக மிகப்பெரிய அளவில் பணம் சேர்த்துள்ள ஒரு 5-6 பேரை டார்கெட் பண்றாரு. அதுல ஏற்கனவே KN நேரு சிக்கி இருக்கிறார், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு, அதுக்கப்புறம் அந்த ஜெகத் ரட்சகன், இப்படி. சோ இத பண்ண இவருக்கு கொஞ்சம் டைம், பிரீத்திங் டைம் கிடைக்கும்.
4ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம 1ஆம் தேதி இருக்கிறோம், 4ஆம் தேதி அன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தகுதி நீக்கம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதாவது அதிமுகல இருந்து கொறடா உத்தரவை மீறியதால் அவங்க தகுதி நீக்கமாச்சா 6 வருஷத்துக்கு நிக்க முடியாது. எனக்கு வந்த தகவல் அந்த முதல் 4 எம்எல்ஏக்களும் பெற்றுக்கொண்ட சோஃபா செட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு சீட்டு கேட்கலன்னு தான். அதன் பிறகு வந்தவங்களுக்கு தான் இது. அதை தாண்டி விஜய் சீட்டு பேர்லயும் கேஸ் இருக்கு. நேற்றைய தினம் ஹைகோர்ட் இந்த மாதம் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் தேர்தலை அனௌன்ஸ் நடத்துறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்குள்ள இவருக்கு 5ஆம் தேதி பட்ஜெட், புதன்கிழமை அன்னைக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது, 5ஆம் தேதி பட்ஜெட். அதற்கு முன்னால் திமுகவை ஒரு டிஃபென்ஸ்ல வைக்கணும் அப்படிங்கிறதுனால கைது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. சரி, இவர் ஜாமீன் வாங்கி இருக்கிறது ஏற்கனவே சிபிஐல அவருடைய டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்கு இருக்கு. அது இது அறப்போர் கேட்ட வழக்கில் சிபிஐக்கு ஹைகோர்ட் மாத்தி இருக்கு. அதுல 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பார்மரை 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அறப்போருடைய இன்னொரு கம்ப்ளைண்ட்ல 3.5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பார்மரை 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சோ அந்த வழக்கு இருக்கு. இதை தவிர தாவேகா எம்எல்ஏக்கள் மீது குதிரை பேரம் செய்யப்பட்ட வழக்குல 15 பேர் கைது பண்ணியிருக்காங்க. 4.5 கோடி கேஷ் பிடிச்சிருக்காங்க. நாமக்கல்ல ஒரு டாக்டர் விட்ட 50 லட்சம், பிறகு வளசரவாக்கத்துல ஒரு பினான்ஸ் கம்பெனில 2.5 கோடி, அதன் பிறகு 50 லட்சம், இப்படி மொத்தம் 4.5 கோடி பிடிச்சிருக்காங்க. அதுல செந்தில் பாலாஜியுடைய வலது கையான கார்த்தி என்பவர் கைதாகி இருந்தவர். முந்தா நேத்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சது. நேற்றைய தினம் காலையில செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தாலும் திருப்பி கார்த்தியை இந்த வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. சோ அவர் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, எஃப்ஐஆர்ல 7 பேர் இருக்கு. A1 திரு செந்தில் பாலாஜி, A2 முன்னாள் எம்டி விசாகன், அதன் பிறகு ஒரு இந்த மார்க்கெட்டிங் டைரக்டர், அதன் பிறகு செந்தில் பாலாஜியுடைய PA ஒருத்தர், கார்த்தி ஒருத்தர், உதயநிதியுடைய வலதுகையான ரதீஷ் ரத்னவேல், இப்படி 7 பேர் போட்டிருக்காங்க. சோ இப்ப உதயநிதி பேர் உடைய வலதுகையும் சேர்த்தாச்சு. சோ இப்ப ஈடிக்கு அல்வா மாதிரி கேஸ். அவங்க கொஞ்சம் நிதானமா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஈடி சென்ற முறை டாஸ்மாக் உள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் ஒரு 43 எஃப்ஐஆர் அதிமுக திமுக பீரியட்ல கடைகள்ல செய்யப்பட்ட ரெய்டு. அதுல திமுக காலகட்டத்துல 7 கடை தான், அதுல ஒரு கடை இதுல விழுப்புரத்துல 2021 தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி ஜானகிபுரம்ங்கிற கடையில கணக்கில் இல்லாமல் ஒரு 6.5 லட்சம் ரூபாய்க்கு அடிஷனல் பாட்டில்ஸ், திராட்சை ரச பாட்டில்ஸ், அதன் பிறகு கணக்குல இல்லாதபடிக்கு ஒரு 7.5 லட்சம் பணம். சோ கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடையிலன்னா 5500 கடைக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கங்க. உங்களுக்கு எனக்கும் தலை சுத்தினா என்ன விட்டுருங்க, கணக்கு வேண்டாம். சோ ஏன்னா பிடிஆர் அவர்கள் தெளிவாக ஒரு கணக்கு சொன்னார். இது டாஸ்மாக்ல கணக்குல வருது 45,000 கோடி, கணக்குல வராம போறது 60 இருந்து 90,000 கோடின்னு இருக்காரு. சோ இது தனியார் பாக்கெட்டுக்கு போகுது. இதுல எந்த மாதிரி எல்லாம் லீக் ஆகுது? ஒண்ணு, பாட்டிலுக்கு 10 முதல் 500 ரூபாய் வரை வாட்டர் பாட்டில் இந்தியன் லிக்கர்லயும், காஸ்ட்லியான லிக்கர்ல 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் கூட வாங்கியிருக்காங்கன்னு இந்த எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னு வச்சால் ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில் விக்குதுன்னு என் நண்பர் போட்ட வழக்குல போட்டிருக்காங்க. அதாவது கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில கடந்த 7-8 வருடமாகவே நீங்க பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபாய்னா, அங்க ரோட்ல போட்டால் கால் தட்டி ஏதாவது மலை செங்குத்தான மலையில விழுந்தால் அங்கு நடக்கிற யானைகள் மற்ற விலங்குகள் கால்கள் பாதிக்கப்படுகிறதுங்கிறதுனால மலை பிரதேசங்களில் கட்டாயமாக பாட்டில் வாங்கப்படுகிறது. ஆனா இதை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா, ஐயோ ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு கடைசியாக 70 லட்சம் பாட்டில்னு சொல்லியிருக்காங்க. பட் மார்ச் மாதம் அதிகமாக 1,02 லட்சம் பாட்டில் வித்துதுன்னு பேப்பர் செய்தி சொல்கிறது. ஒரு சர்வே படியாக தமிழ்நாட்டுல திராட்சை ரசம் இல்லாமல் குறைந்தபட்சம் 25% ஆண்கள், அதாவது ஆல்மோஸ்ட் 1,30 லட்சம் பிளஸ் ஒரு 20 லட்சம் பெண்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த 1.5 லட்சம் பேரும் கை ஆடுமா இரவு சரக்கு போலன்னு. ஆனால் குடிக்கிறவங்கல வாட்டர் வாங்கினா ஒரு பாட்டிலுக்குள்ள முடிப்பாங்களா, ஒண்ணுக்கு மேல முடிப்பாங்களான்னு தெரியாது. குறைந்தபட்சம் 1.25 இருந்து 1.5 கோடி பாட்டில் வரணும். கணக்குல 70 காட்டிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியாக மார்ச் மாச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா 1 கோடி பாட்டிலுக்கு 15 ரூபான்னு வச்சா ஒரு நாளைக்கு 15 கோடி, 350 நாட்கள் கிட்டத்தட்ட நடக்குது. இது டாஸ்மாக் திருவள்ளுவர் தினம், காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி ஒரு 5-6 நாள் தான் மொத்தம் லீவு.
350 நாள்னு வச்சு 15ன்னு போட்டாலே 5000 கோடி ஒரு வருஷத்துக்கு, இன்டூ 5 வருஷத்துக்கு 25,000 கோடி. அடுத்தது காலி பாட்டில் 2019 தினத்தந்தியுடைய ஆங்கில டிடி நெக்ஸ்ட் படி சரக்க அடிச்சுட்டு திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கடையில பார்ல வச்சுட்டு போற பாட்டிலை டாஸ்மாக் விற்பதில் கிடைச்சது 2500 கோடிங்குது டிடி நெக்ஸ்ட். ஆனால் இந்த பணம் 21க்கு அப்புறம் கணக்குல காட்டப்படல. அப்ப ஒரு வருஷத்துக்கு 2500 கோடின்னா 12,000 கோடி 10,000 கோடியே வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மியா காட்டியிருந்தா கூட. சோ இது மாதிரி ஒன்னொன்னா. அடுத்தது கம்பெனி புது பாட்டில் நீங்க வாங்கினீங்கன்னா குவார்டர் பாட்டில் 7 ரூபா, இது பியர் எல்லாம் ஃபுல் பாட்டில்லாம் உங்களுக்கு 16 ரூபா. ஆனால் குவார்டர் பாட்டில் செகண்ட்ஸ் 2 ரூபா தான், இது வந்து 6 ரூபா செகண்ட்ஸ் பெரிய பாட்டில். ஆனால் இந்த செகண்ட்ஸையும் கம்பெனி பாட்டில் கம்பெனிகள் புதுசுன்னு விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் பார்த்துள்ள வரை பழைய பாட்டில் அப்படியே ஃபேக்டரியில டிஸ்டிலரியில நான் பார்த்துருக்கேன். ஒரு 3-4 ஃபேக்டரிக்கு நான் போயிருக்கேன். பெங்களூர்ல கோடே டிஸ்டிலரிஸ்க்கு போயிருக்கேன், இதுல பாண்டிச்சேரியில சிவா டிஸ்டிலரிஸ் போயிருக்கேன், இங்க பாலாஜி டிஸ்டிலரிஸ் போயிருக்கேன். இங்கெல்லாம் கன்வேயர் போட முடியுமா அந்த பாட்டில் ஹேண்ட்லிங்க்குன்னு. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய பாட்டிலை வெந்நீர்ல போட்டு அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு திருப்பி ரீஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனி பிராண்ட் ஸ்டிக்கரை ஒட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பழைய பாட்டில் தான் தெரியும் கண்டிப்பாக, பட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணா தேவையில்லை போல இருக்கு. ஸோ இதுக்கு இப்ப 45 இடத்துல ரெய்டு பண்ணாங்க. அதுல ஒரு இடம் ரத்தீஷ் ரத்னவேல்னு சொல்லிட்டு திரு உதயநிதியுடைய வலதுகை. இவங்கெல்லாம் 2019-20 வாக்கில் ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர்ல போனவங்க 350 கோடிக்கு ஈசிஆர்ல பங்களா கட்டுறாங்க. அதுல 3 பேர் இருக்காங்க முக்கியமான வலதுகைகள். வாராவாரம் குறைந்தபட்சம் ஒரு பார்ட்டியாவது நடக்கும். புதிய சினிமா எடுப்பதற்கு யார் சிறந்த நடிகை, கதை என்னங்கிறதுக்காக அதில் கலந்து கொள்ளும் நடிகைகளுக்கு ரொம்பவும் சீப்பா 35-40 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் தருவாங்க. அங்கே எல்லா விதமான போதைப் பொருள்களும் இயங்கும். இந்த கலந்து கொண்ட 3 பேர்ல ஆகாஷ் பாஸ்கரன் தான் இட்லி கடை மற்றும் இது அதுக்கு பராசக்தி படத்தை எடுத்தது. இப்ப சமீபத்தில் இது முரளியா என்ன முரளி, இதய முரளின்னு ஒரு படம் எடுத்திருக்கான். அதாவது அந்த ஒரு படத்துக்கு 300-200 கோடின்னு போட்டா கூட 500 கோடி. வெறும் சாதாரண சேலத்துல ஒரு சின்ன நகைக்கடையை வச்சிருந்தவர் நஷ்டத்துல இயங்கின ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷாப். பட் கருணாநிதி குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கார். பட் அந்த இடமும் பெரிய இந்த அளவுக்கு பணம் கிடையாது. அந்த இன்னொருத்தர் 3 பேர்ல ஒருத்தர் 350 கோடிக்கு ஈசிஆர்ல கட்டுறார். இன்னொருத்தர் இன்ஸ்டால ஒரு 7-8 வாட்சை போட்டுட்டு ஜூஜு கலெக்ஷன்ஸ் ஒர்த் 225 மில்லியன்ஸ்னு போடுறாரு டாலர்ல, ரஃப்லி 250 மில்லியன் 225 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்காரு. நானும் நீங்களும் 225 ரூபாய் வாட்ச் கட்டுறதை கூட விட்டுட்டோம், மொபைல்லயே வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பணத்தை எடுத்திருக்காங்க. இதுல முன்னால எம்டியாக இருந்த விசாகன் அவர்கள் வீட்டு வாசல்லையே போன முறை இடி வந்த பொழுது இது வாட்ஸ்அப்ல பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தார். அதாவது ரத்தீஷ் அவர்கள் ஆர்டர் போடுறார், நீங்கள் என்ரிகா பிராண்டை வாங்குங்கள். ஓகே தம்பி சார், நீங்கள் இந்த டெண்டரை நடத்தாதீர்கள். ஓகே தம்பி சார். சோ இவங்க தான் ஆர்டர் போட்டாங்க. ஒரு பக்கம் கரூர் கேங்குன்னு இந்த கார்த்தி கைதாகி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ள, முன்பு போன வாரம் இதுக்காக கைது இருந்தார் அந்த குதிரை பேரு அந்த கார்த்தி, இன்னொன்னு அவருடைய பிஏ. இந்த 3 பேர் தான் கம்பெனியை நடத்தியிருக்காங்க. இவங்க கேஷாக கலெக்ட் பண்றதுக்கு, கேஷை பிளாக்க ஒயிட் ஆக்குறதுக்கு மிகச்சிறந்த இடம் பாட்டில் கம்பெனி. அதுக்காக கும்மிடி பூண்டியில இருக்கிற பாட்டில் கம்பெனியை ரெய்டு பண்ணியிருக்காங்க. அது தவிர இந்த 45 இடத்துல ரத்தீஷ் வீடு போயிருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கு சில வீடுகள். இதை தவிர எஸ்என்ஜே இன்னைக்கு சுகர் டிஸ்டிலரிஸ் மொத்தம் 12 ஃபேக்டரிமா. அதுல 3 ஃபேக்டரி தனியாருக்கு, அதாவது திமுக தொடர்பு இல்லாது. ஒன்னு வி.கே. சசிகலா அவர்களுடைய மிடாஸ், அது தற்போது மோகன் ப்ரூவரிஸால் லீஸ்ல எடுத்து நடத்தப்படுகிறது. மோகன் ப்ரூவரிஸ் செங்கல்பட்டு ஃபேக்டரி. 3வது இதுல கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த பன்னாரியம்மன் சுகர்ஸுக்கு சொந்தமான சிவா டிஸ்டிலரிஸ். இது 3 தான் பழைய வெளியே ஃபேக்டரி. மீதி எல்லாமே 2006 11 எம்ஜி இந்த கருணாநிதி ஆட்சியின் போது டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகன், எஸ்.என். ஜெயமுருகன், அதன் பிறகு ஜெகத் ரட்சகன், இந்த 4 பேர் தான் மெயினா இது பண்றாங்க. இது கலைஞர் டிவியை திறக்கும் போது சன் டிவில இருந்து ராஜினாமா செய்து வந்த சரத்குமார் ரெட்டிங்கிறவருக்கும் கொடுத்தாங்க. அது நடக்குதா இல்ல வேற மாறிடுச்சான்னு தெரியல. இது இல்லாம எம்பி டிஸ்டிலரிஸ்னு ஒரு ஃபேக்டரி இருந்தது. அது வயலார் ரவி என்ற இது கேரளா அரசியல்வாதியுடைய ரிலேஷன்
ஷாஜி புருஷோத்தமன்கிறது அவர் நேற்றோ முந்தானத்துக்கு தான் அவருக்கு 5 வருஷம் ஜெயில் கொடுத்திருக்காங்க ஒரு இந்த பட் அவங்க SNJக்கு வித்துட்டாங்க. இந்த SNJங்கிறது SN ஜெயமுருகன் பேரு. இவர் குப்பை அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்லன்னு கருணாநிதி கதைக்கு 25 கோடிக்கு 2 படம் எடுத்தார். அதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்டது. பேர் தான் SN ஜெயமுருகன். அவருக்கு கிட்டத்தட்ட ஃபேக்டரி இருக்கு, நிறைய விஷயங்கள். என்னுடைய நண்பர்கள் அதை வேல்யூவேஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் எல்லாத்தையும் இப்ப குடிச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இப்ப தெளிவாக இவங்க ஒழுங்கா ரைடு பண்ணால், ஏற்கனவே இடி போனப்ப டாஸ்மாக் உடைய ஹெட் ஆபீஸ்ல 6 கம்ப்யூட்டரை பேக்கப் பண்ணியிருக்காங்க, 5 லேப்டாப்பு, ஒரு 4 அதிகாரிகளுடைய 2 மொபைல் போனு, ஒரு டேப்லெட்னு பேக்கப் பண்ணியிருக்காங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் தி 4 அதிகாரிகளும் ஆளுக்கு 3-4 இமெயில் அட்ரஸ். ஒரு மெயில் இட் இஸ் ஒன்லி பிட்வீன் செந்தில் பாலாஜி அண்ட் தம்பி சார்கள் அனுப்புவாங்க. இன்னொன்னு அவங்க இன்டர்னல் ஆபீஸ், இன்னொன்னு சப்ளையர்ஸ். இது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க கேஸ் போட்டதுனால இடி தற்போது ஒதுங்கி இருக்கு. இப்ப நேரடியாக ரத்தீஷ் பேர் போட்டதனால் இடிக்கு ஃபுல் த்ராட்ல இருக்காங்க. சரி, இந்த வழக்குல நேத்திக்கு பெயில் கிடைச்சிருக்கு உண்மை. ஆனால் இதுவரை அந்த MD அவர்கள் விசாகன், முன்னாள் MD விசாகன் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்ங்கிறது. அவர் கைதாகி ஏதாவது சொன்னால் இவரை அழைச்சோம் வரல அப்படின்னா மீண்டும் கைது செய்யலாம். பெயில் இஸ் சப்ஜெக்ட் டு குவைட் அ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். இது இருந்தால் திருப்பி இது பண்ணிட்டு அப்புறம் போய் நீ அங்க வாங்கிக்கோன்னு சொல்லலாம். அதை தவிர அவர் பேர்ல வழக்கு போடுறதுக்கு பல 100 விஷயங்கள் இருக்கிறது. பட் எவ்வளவு டேட்டா எடுத்திருக்காங்க, ஒண்ணும் வேண்டாமா? இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 முறை லைட்டை போட்டு ஷூட்டிங் எடுத்தா கரண்ட் ஒரு நாளைக்கு 10 யூனிட் ஆகும். வாரத்துக்கு 2 வீடியோ எடுத்தீங்கன்னா 5 யூனிட் தான் வாரத்துக்கே ஆகும். ஸோ கரண்ட் பில்ல வச்சே அவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதன் பிறகு ஒரு டிஸ்டில்லரிக்கு எவ்வளவு ஆல்கஹால் வாங்கினாங்க, ஏன்னா சுகர் ஃபேக்டரியில இருந்து வர்ற ஆல்கஹால் கம்ப்ளீட்டா கஸ்டம்ஸ்ல வச்சு எக்ஸைஸ்ல கணக்கு போட்டு தான் வரும், கலால் வரி வரும். ஸோ இது ரெண்டையும் ப்ராப்பரா ஆடிட் பண்ணாலே ஒரு ஃபோரன்சிக் ஆடிட்ல இவங்க பண்ண அராஜகம் தெரிஞ்சிருக்கும். உதாரணமா ஏப்ரல் மாசம் இவ்வளவு கரண்ட்டுக்கு இத்தனை பாட்டில், ஆனா அதுக்கு முந்தின மாசம் அதை விட அதிக கரண்ட், ஆனா கம்மி பாட்டில்லாம் ஏமாத்துறாங்கன்னு கணக்குல தெரிஞ்சிடும். இதை தவிர திரு PTR இன்னொன்னு என்ன சொன்னார்னா, இப்ப நீங்களும் நானும் கடைக்கு போய் வாங்குற பொருட்கள்ல 10க்கு 8 டிரான்சாக்சன் இதை வச்சு ஸ்கேன் பண்ணி தான் பீம் ஆப்பையோ இல்லாட்டி இது போன்பேயோ வச்சு கொடுக்குறோம். ஆனால் அதே மாதிரி இதுல இது போட்டா end-to-end ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் போட்டுட்டால் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா எந்த ஃபேக்டரியில என்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது, என்னைக்கு மெயின் கோடவுன்ல இருந்து எல்லாம் அப்படியே பார்க்க முடியும். இவையெல்லாம் 2016-19களிலேயே கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வந்துருச்சு. ஆனால் இன்று வரை இது தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சோ இது எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஒரு பக்கம் இது தாவேகா நாங்கள் திராவிட மாடல் 2.0ன்னு சொல்லிட்டு சரக்கு விற்பனையை அதிகரிக்க டார்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன் 2 நாள் முன்னாடி தினமலர்ல ஒரு செய்தி, வருகின்ற சரக்கை அடுக்குவதற்கு இடமில்லை, அப்படி புது ஸ்டாக்கா வருது அப்படின்னு. இன்னொரு பக்கம் எக்கச்சக்க மனமகிழ் மன்றங்கள் என்று FL3 லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு, அடுத்தது பிரைவேட்டைசேஷன் பண்ண போறான்னு சொல்றாங்க. சரி, நல்ல சரக்கு கொடுத்தால் நல்லதுதான். இன்னைக்கு காரைக்கால்ல இருந்து இன்னைக்கு பாண்டிச்சேரி போறீங்கன்னு சொன்னால், ஐ மீன் என்னையும் உங்களையும் விட்டுருங்க, நம்ம எல்லாம் பழக்க தெரியாத ஆளுங்க, மற்றபடி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எனக்கு இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. நீங்க பெங்களூருக்கோ பாண்டிச்சேரிக்கோ ஹைதராபாடுக்கோ போனீங்கன்னா யாரும் குடிச்சிட்டு படுத்து கிடக்கல. ஆனால் இங்க ஏன் இப்படி இருக்கு? இதை விட அங்க இன்னும் கேரளால கூட கன்சம்ஷன் அதிகம். ஆனால் இங்க கொடுக்குற சரக்கு அப்டர் புவர் குவாலிட்டி. அதை குடிச்சிங்கன்னா 4-5 வருஷத்துல உங்களுடைய குடல் எரிஞ்சு போயிடும். ஸோ அட்லீஸ்ட் வாங்குற காசுக்கு நல்ல திராட்சை ரசம் கொடுத்தால் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஸோ இதனுடைய முதல் ஸ்டெப்பாக செந்தில் பாலாஜி அவர் மீது மட்டும் இல்லாமல் இது உதயநிதியை வரைக்கும் கொண்டு போறதுக்கு, ஏன்னா பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா இடியுடைய KN நேருடைய FIRல அந்த லெட்டர்ல பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை உதயநிதி, ஸ்டாலின் அண்ட் உதயநிதினு போட்டிருக்காங்க. சோ அப்படி ஒண்ணு நடந்துடுச்சுன்னால் திமுகவிற்கு மிகப்பெரிய செட்பேக் இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய டெப்தான டீட்டெயில்ஸை எங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்து சொன்னீங்க. இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றிம்மா.